வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதன் பிரகாஷ் அவர் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஆனந்தி ஜெயராமன் மேடம் அவர்களே. வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் சிஎம் விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி சமூக வலைத்தளங்கள் நல்ல விதமாகவும் பேசுகிறாங்க, கெட்ட விதமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎம் விஜய் கூட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் போனதா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர் போட்டு அது வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போனது அவர் ஷூட்டிங் போயிருக்காரா இல்லை பிரதமரை தான் பார்க்க போனாரா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நல்ல கேள்விமா. அதாவது விஜய் அப்படின்ற ஒரு ஃபிகர் சினிமா நடிகராக இருந்து முதல்வராக வந்திருக்கார். அவருக்கு சினிமா ஆர்டிஸ்டாக இருந்து தான் அவருக்கு பழக்கம். டைரக்டர் ஸ்டார்ட் கட் சொல்லுவார், இவர் போய் நடிச்சுட்டு வருவார். டான்ஸு மாஸ்டர் மூமெண்ட்டு சொல்லுவார், இவர் போய் டான்ஸ் ஆடிட்டு வருவார். இதுதான் விஜய். ரைட்டா? ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட் சொல்லுவார், இவர் போய் ஃபைட் பண்ணிட்டு வருவார். அப்புறம் டைலாக் சொல்லுவாங்க, போய் டப்பிங் பேசுவார். இதுதான் விஜய். இப்போ தான் அவரை சிஎம்மாக நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த டெல்லி விசிட் ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்க. அவர் டெல்லிக்கு போகிறார். முன்னாடி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாரு. அப்போ த்ரிஷாவை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவர் அஃபிஷியல் விசிட்டாக டெல்லிக்கு போகிறார். 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்ற அவர் போயிட்டு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் ஜனாதிபதியையும் துணை ஜனாதிபதி பார்த்துட்டு வாழ்த்துக்கள் பெற்றுட்டு வர்றதுக்காக அவர் போகிறார். அப்போது அவர் கூட யார் போனோம்? அதிகாரிகள் போனோம், அமைச்சர்கள் போனோம். ரைட்டுங்களா? தமிழகத்துக்கான கோரிக்கைகளை சொல்லணும். இப்போ கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட ட்ரை பண்ணுறாங்க, அதை எதிர்த்து பேசணும். தமிழகத்துக்கு நிறைய நிதி மத்திய அரசு தர வேண்டியிருக்கு. அந்த நிதி எப்படி தரது அப்படின்றத பற்றி பேசணும். தமிழகத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசணும். காவிரி நீரை பெறுவது தொடர்பாக பேசணும். தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல வந்தே மாதரம், ரெண்டாவது ஜனகணமன, மூணாவது தமிழ்தாய் வாழ்த்து. இதை பற்றி தான் பேசணும். என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் பர்சனலாகவே போனாலே அதையே தப்பா பேசுறாங்க. கண்டிப்பாக அதை தப்பாக பேசக்கூடாது. ஆனால் இவரோட போனவங்கெல்லாம் யாருன்னா அதிகாரிகளோ அமைச்சர்களோ இல்லை. ஒரே ஒருத்தர் தான் அதிகாரி. அவர் பேர் ஜி செந்தில்குமார். அவர் தான் அதிகாரி. ஆனால் அவரோட போன லிஸ்ட் ஜோசப் விஜய், பி ஜெகதீஷ். ஜெகதீஷ் ரூட்டுன்னு ஒரு இணையதளத்தை நடத்தி அது மூலமாக சமூக வலைத்தளங்களில் இருக்கவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ண ஆள் ஜெகதீஷ். அவர் ஏன் இவர் கூட போனார்? ரைட்டா? மூணாவது விஷ்ணு ரெட்டி ஏரா டொட்டி அப்படின்னு ஒரு ஆள் போகிறார். இவர் ஆந்திராலேயே மிகப்பெரிய ஊழல் பண்ணி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு தொழிலதிபர். இவர் போகிறாரு. ராம்குமார்னு ஒருத்தர் கூட போகிறாரு. அதுக்கப்புறம் போகிறவர் தான் ஜெகதீஷ் அவஸ்தி. இவர் யாருன்னா, இவரை பற்றின ப்ரொஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை பற்றின ப்ரொஃபைல் என்ன சொல்கிறேன்னா, ஜெகதீஷ் அவஸ்தி இஸ் அ ரெனவுண்ட் செலிபிரிட்டி ஹேர் டிசைனர் அண்ட் ஸ்டைலிஸ்ட், பெஸ்ட் நோன் ஆஸ் த பர்சனல் ஹேர் டிசைனர் ஃபார் த சூப்பர் ஸ்டார் turned politician Joseph Vijay. Working closely with Vijay for 8 years, he is the mastermind behind the actor's iconic looks in major films like Leo, முன்னாடியே அவர் வேலை பண்ணிருக்காரு. லியோ, வாரிசு அண்ட் கோட். ரைட்டுங்களா? பர்சனல் ஆர்டிஸ்ட் 8 இயர்ஸாக இவர் கூட இருக்காரு. இவரை இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயீம் ஐட்டாண்டி கூவக்காண்டி அப்படின்ற ஒரு முஸ்லீம் பாடிகார்டு, அவரையும் கூட்டிகிட்டு போகிறார் இவர் டெல்லிக்கு. அப்புறம் நாரி செட்டி, மரிய ஜோசப், அனில். இவரும் அனில் குரூப்புன்ற ஒரு குரூப்பு தான் ஆந்திராவில் மிகப்பெரிய ஊழல் பண்ண ஒரு குரூப்பு.
அந்த குரூப்போட ஆள் தான் இவர், ரைட்டுங்களா? இந்த குரூப் ஆளையும் கூட்டிகிட்டு போகிறார். இந்த 9 பேர் தான் போயிருக்காங்க. இவங்க கூட போக வேண்டிய ஆட்கள் யார்? அதிகாரிகள் ப்ளஸ் அமைச்சர்கள், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, இல்லைன்னா புசி ஆனந்த், இல்லைன்னா ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், இந்த மாதிரி, இல்லைன்னா நிர்மல்குமார், இந்த மாதிரி ஒரு டீம் வந்து போயிருக்கணும். ஆனால் இங்கே போயிருக்கிறது எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மோசடி பண்ணுற தொழிலதிபர்கள், பாடி கார்டு, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் பிரச்சனை. இப்போது இவர் வந்து 2 நாள் விசிட்டுக்கு போகிறாராங்க. 2 நாள் இவரோட லுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது முடி வந்து கலையக்கூடாது, முடி வந்து ட்ரை பண்ணி ஹேர் ட்ரெஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தான் வந்து கான்செப்ட். இது யாரோட கான்செப்ட்? ஒரு முதலமைச்சரோட கான்செப்டா இல்லை ஒரு ஹீரோவோட கான்செப்டா? ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரைட்டுங்களா? ஜெயலலிதா அம்மா கூட போயிருக்காங்க, அவங்களும் நடிகைகள் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு மேக்கப் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் ஒரு மேக்கப் டீமையே பர்சனலாக கொண்டு போகிறது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பர்சனல் பாடி கார்டு வந்து ஒரு ஸ்டவுட்டாக நிற்கக்கூடிய ஒரு பாடி கார்டு நயீம்னு, அந்த பாடி கார்டு தான் வந்து இவருக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸ். அவரை கூட கூட்டிக்கிட்டு போக வேண்டிய தேவை என்ன? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுன்றது ஹை செக்யூரிட்டி பிளேஸு. இவர் ஆல்ரெடி Z+ செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஆள். இவருக்கு வந்து மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குது. அங்கே போனால் இன்னும் டெல்லிக்கு போனால் இன்னும் கூடுதல் மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா இவர் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, ரைட்டா, எல்லாரையுமே போய் பார்க்க போகிறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், எல்லாமே ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஆட்கள். அங்கே இவருடைய பர்சனல் பாடி கார்டை கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் அவருடைய பினாமி ஒருத்தர், ராஜேந்திரன் ஒருத்தர், அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் டிரைவர் கம் பினாமி, அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்போது இது வந்து இது ஏதாவது ஷூட்டிங்க்கு போகிறாரு அவரு அப்படின்றத அந்த கேள்வி தான் வருது. இப்போ இவரு கூட்டிட்டு போனாலும் என்ன நடந்தாலுமே இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. என்னன்னா, டெல்லி மத்திய அரசு வந்து சிஎம் விஜய் வந்து மிரட்டியதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிரட்டிய விஷயம் வந்து உண்மைதானா, இல்லை அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு, இல்லை என்னன்னு சொல்லி மிரட்டினாங்க? அதாவது இவர் வந்து போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாருமா. பிரைம் மினிஸ்டர் வந்து முதல் எடுத்தோடனே பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு. பிரைம் மினிஸ்டர் எல்லார்கிட்டையுமே வந்து நல்லா பேசுவார். ஸ்டாலின் போனாலே 50 நிமிஷம் பேசுவார். 15 மினிட்ஸ் பேசுவார். அரசியல் பேசுவார், தமிழ்நாட்டு நிலவரம் பற்றி பேசுவார், திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவார். ரொம்ப லெங்க்தியாக பேசுவார் பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி இப்போது இவருக்கு முன்னாடி வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் போயிருக்காரு சதீசன் கிட்ட வந்து 30 நிமிஷம் பேசியிருக்காரு இவர் பிரைம் மினிஸ்டர். ஆனால் இவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசினது 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. எதனால? போன உடனே ஃபோட்டோ எடுக்கிறாருங்க. ஃபோட்டோ எடுத்த உடனே இவர் நார்மலாகவே அதிகம் பேசக்கூடிய டைப் கிடையாது. யாரை சொல்றீங்க? விஜய் வந்து அதிகமாக நார்மலாகவே வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசுனீங்கன்னா 2 லைன் பேசுவார். ஆமாம், இப்போ கூட வந்து சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துமே ஏன் வந்து விஜய் இன்னும் மௌனமாக இருக்கிறாரு, ஏன் பேச வர மாட்டாரு, இப்படிப்பட்ட கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட பேசாமல் இருக்காரு, மௌனமாக இருக்காரு, அது வேற விஷயம். இப்போ டெல்லிக்கு போனால் எல்லாருமே வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட பேசுவாங்க. அது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து பேசவே பேசல. அவங்க கத்துறாங்க. ஜெயலலிதா கூட எங்ககிட்ட நின்று பேசுவாங்க. ஸ்டாலின் போனால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார், இல்லைங்களா? எந்த சிஎம் வந்து டெல்லிக்கு போனாலும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுன்றது ஒரு ட்ரெடிஷனாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போகிறாங்க, அதுவும் டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போகும்போது பல விஷயங்கள் இருக்கும். எடப்பாடி மாதிரி முகத்தை மூடிட்டுலாம் வரமாட்டாங்க, ஆனால் பேசுகிறாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைமுறையை மீறி அவர் பேச மாட்டார். ஆனால் பிரைம் மினிஸ்டர்கிட்டயே அவர் பேசல. அதுதான் ஆச்சரியம். பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் இவர் போனாரு, நின்னாரு, 2 பேரும் போட்டோக்கு போஸ் கொடுத்தாங்க. அது 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க,
எப்படி இருக்கீங்க அப்படின்றது 1 2. 3வது வந்து இந்த தமிழக கோரிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி ஒரு மெமோராண்டமாக இவர் கொண்டு போகிறாரு, அதுக்கு 1 நிமிஷம். அதுக்கப்புறம் இவர் ஒரு புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டருக்கு, அதுக்கு 1 நிமிஷம். மொத்தம் 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இவரும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசல, அவரும் பேசல, தமிழகத்துக்கு என்ன பிரச்சனைன்றத வந்து இவரு சொல்லலை, அதை பிரைம் மினிஸ்டரும் கேட்கல. பிரைம் மினிஸ்டர் நார்மலாக நிறைய பேசக்கூடியவர், அவராலையும் பேச முடியல. எதிர் செவுத்தை பார்த்து யாரும் பேச முடியாது இல்லையா, எதிர் சைட்லேருந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்தால் தானே பேச முடியும். அந்த மாதிரி முடிஞ்சு வந்த உடனே இவர் வரும்போதே அங்கே வந்து பேனர் வச்சுருந்தாங்க. அங்கே பிரவீன் சக்கரவர்த்தின்றவர், அவர் தான் வந்து தாவேகா காங்கிரஸ் உறவுகளை வந்து மேம்படுத்தினவர். அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு ஹவுஸு இன்னும் 2-3 இடங்கள்ல பேனர் வச்சுருந்தார். அதாவது ராகுல் காந்தியும் விஜயும் கை கோக்குற மாதிரி, கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு பேனர். இந்த பேனர் மேட்ரு வந்து அமித்ஷாக்கு போயிடுச்சு. வரும்போதே ராகுல் காந்தியோட கை கொடுக்குற மாதிரி பேனரை வச்சுட்டு வர அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து இவருக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார். இந்த பேனர் விஷயம் மட்டும் கிடையாது, இவர் காங்கிரஸோட உறவு வச்சு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ரைட்டா, இவர் வந்து பிராமின்ஸை சேர்த்து 2 பிராமின் மினிஸ்டர்ஸை வந்து அமைச்சரவையில் சேர்த்து அவங்கள வந்து பிஜேபியை வந்து திருப்திப்படுத்தலாம். அதில் ஒரு பிராமினுக்கு வந்து இந்து அறநிலையத்துறையே கொடுக்குறாரு. அது வந்து ஆர்எஸ்எஸோட ரொம்ப நாள் டிமாண்டு, அதையே கொடுக்குறாரு. அப்படிலாம் கொடுத்து பில்டப் பண்ணி எப்படியாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் பில்டப் பண்ணிட்டு போறாரு. ஆனால் ராகுல் காந்திக்கு வந்து கை கொடுத்து கை தூக்குற மாதிரி ஒரு பேனரை வந்து இவங்க வச்சது வந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. அவர் வந்து கேன்சல் பண்ணுறாரு. இத்தனைக்கும் கேரளா சிஎம் வந்து மீட் பண்ணுறாரு அமித்ஷாவை, மகாராஷ்டிரா சிஎம் மீட் பண்ணுறாரு, கோவா சிஎம் மீட் பண்ணுறாரு. மொத்தம் 3 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் அப்பாயின்மெண்ட்டை அவர் கேன்சல் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த நிலையில தான் மத்திய அரசுலேருந்து அதிகாரிகள் வந்து இவரை பார்க்குறாங்க. அதில் வந்து அதிகாரிகள் வந்து விஜயை பார்க்குறாங்க. அதில் முக்கியமானவர் வந்து சோமநாதன் ஒருத்தர், தமிழகத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் வந்து கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் அங்கே கேபினெட் செக்ரட்டரின்றது ரொம்ப முக்கியமான, அதாவது அமைச்சரவைக்கே அவர் தான் செக்ரட்டரி. அவர் வந்து தனியாக வந்து விஜயை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே கரூர் கேஸ் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்க கேஸ் இருக்குது. கரூர் கேஸை வந்து உங்களை வந்து 3 தடவை சிபிஐ விசாரிச்சிருக்கு. அதனால அந்த கேஸில் கரூரில் 41 பேருக்கு மேலே இறந்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து சிபிஐ வந்து பதிவு பண்ணி உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. விஜய் கட்சி செயல்படுறதுக்கு கரூரோட ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா எதிர்காலத்துல? ஏன்னா நீங்க வந்து காங்கிரஸோட போறீங்க. காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு கட்சி. அந்த காங்கிரஸோட நீங்க போயிட்டு காங்கிரஸை வந்து 1960க்கு பிறகு நீங்க வந்து மினிஸ்ட்ரியில சேர்த்து வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் காங்கிரஸ் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்துருச்சு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்துருச்சு, கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துருச்சு, ஆந்திராவை தவிர சவுத்து ஃபுல்லாக காங்கிரஸ் மறுபடியும் முளைவிடக்கூடிய இயக்கமாக மாறுறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்ததை நீங்கள் வந்து அங்கே உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் காங்கிரஸ் கூட போகிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அதை வந்து பிஜேபி வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குது. அதனால உங்கள் மேலே கரூர் கேஸை வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஐடி கேசஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது, ஆதவ் மேலே வந்து கம்ப்ளீட்டாக நிறைய கேசஸ் இருக்குது. இங்கே சென்னையில் நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சென்னையில் நடக்கிறது எல்லாம் எங்களுடைய பார்வையில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய
எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து தாவேக்கால சேர்றதும் சரி, அதிமுகவில் ஒரு பிரிவு பிளந்து நீங்கள் வந்து 144 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றதும் குதிரை பேரம் நடந்திருக்கு. இது வந்து சிபிஐ இன்கொயரிக்கு போச்சுன்னா உங்களை வந்து அங்கேயே அரெஸ்ட் பண்ணி, சென்னையிலேயே அரெஸ்ட் பண்ணி, சென்னை ஜெயிலேயே உங்களை போட முடியும். நீங்க காங்கிரஸோட போறது என்பது வந்து அந்த அளவுக்கான விஷயமா இருக்கு. உஷாரா இருங்க, உங்களை நீலாங்கரை போலீஸ் லாக்அப்லயே போட்டுருவாங்க இப்படியே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து விளையாடாதீங்க, காங்கிரஸ் விஷயத்துல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமநாதன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எச்சரிச்சு. மற்றபடி அவர் விஜய் வந்து வந்திதா பாண்டே, அப்புறம் ரோஹிணின்னு ஒரு அம்மா, அப்புறம் இங்கே சீஃப் செக்ரட்டரி அவர் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த எச்சரிக்கை இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவர் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு. அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான். ஃபோட்டோ கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு, என்னங்க எப்படிங்க இருக்கீங்க, எங்கேயுமே பேச முடியல. இவர் பேச மாட்டாரு, இவர் பேசக்கூடிய ஆளே கிடையாது. ரைட்டுங்களா? இவருடைய மினிஸ்ட்ரி, இவருடைய அப்ரோச் என்பது வந்து ரொம்ப மோசமான ஒரு அப்ரோச்சாக தான் இவரது வந்து இருக்கு. இவரால் எதுவுமே பண்ண முடியல, எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் செக்கு கொடுக்குறாரு. அந்த 7 லட்சத்துக்கு எத்தனை சைபர்ன்றது தெரியல, 70 லட்சமானு கேட்குறாரு. அந்த அளவுக்கு இவருடைய நிலவரம் என்பது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட அவங்க என்ன பேச முடியும்? இப்போ சிஎம் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு இயந்திரம் வந்து கம்ப்ளீட்டாவே முடங்கி கிடக்குன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டோட்டலா முடங்கிடுச்சுங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து 30ஆம் தேதி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஐயோ, அந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரன்ச் வந்து ஏற்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? அது இல்லாம இப்போ பருப்பு வந்து கொடுக்கணும், அதுக்கான டெண்டர் வந்து 27ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. அந்த டெண்டர் வந்து மயிலாப்பூர் வெங்கட்ரமணன் தான் மினிஸ்டர், உணவு மினிஸ்டர். அந்த டெண்டரே கொடுக்கலங்க, முழுக்க போயிடுச்சு. அரசு பணிகள் இருக்கு இல்லைங்களா, பிரிட்ஜு கட்டுறது, அது கட்டுறது, சிறு அணைகள் கட்டுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி நேஷ்னல் பவர் கிரிட்டுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் கொடுக்கல. எப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழகம் வந்து இருள மூழ்கும் அப்படின்றது வந்து தெரியல, டோட்டலா தெரியல. ரைட்டுங்களா? நிதி இல்லை, டோட்டலா வந்து நிதி இல்லை. அதே போல இந்த விவசாயிகள் தள்ளுபடி கடன் கூட வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அது போயிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து சிறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாரு. இவர் வந்து ஒவ்வொருத்தருடைய தொகைக்கேற்ற மாதிரி தள்ளுபடின்னு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்முலாவை இவர் அறிவிச்சிருக்காரு. அது ஆக்சுவலா எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். அது எம்ஜிஆர் தான் முதல்ல விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாரு. அதை வந்து மானிட்டரும் பண்ணாரு. இப்போ இவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேலை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. இதை எதிர்த்து விவசாயிகள் வந்து கோட்டைக்கே வந்து போராடி இருக்காங்க. நான் இப்போ அரசு எந்திரம் முடக்கம்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சைதாப்பேட்டையில இருந்து ஜெமினி வரைக்கும் சென்னையில் இரும்பு மேம்பாலம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மாதம் முடிய வேண்டிய பணி, அது அப்படியே நிற்கிது. அதே மாதிரி மதுரவாயல் டு துறைமுகம் மேம்பால பணி, அது அப்படியே நிற்கிது. எல்லா கான்ட்ராக்டும் பணிகளும் அப்படியே நிற்கிது. ரைட்டுங்களா? எந்த பணிகளும் வந்து சரியா செயல்படலை. தமிழக அரசு முடங்கி ஸ்தம்பிச்சு திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே முடங்கி போய் கிடக்குது. எதையுமே வந்து சிஎம்க்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அதிகாரிகளும் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து செய்யல. நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுக்காம போறாங்க. ஸோ இதனால அரசு வந்து முடங்கி கிடக்குது.
அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆட்சி வந்து நவரவே இல்லை அப்படின்றதான் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இவங்க கோரிக்கை வச்சது இதுதான், அவங்களுக்கு எல்லா சேஃப்டியும் செய்வோம், எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சிறுவன் வடபழனி ஸ்டேஷன்ல வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஸோ பெண்கள் புகார் கொடுக்கறத போய் ஒரு சிறுவரை இப்போ போய் புகார் கொடுத்துருக்காரு. அதுவும் அவன் புகார் கொடுத்துருக்கிறது யார் பேர்லன்னா ஒரு கிரைம் கான்ஸ்டபிள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கான். அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்து சாதாரணமாக நடந்து வந்திருக்கான். அவனை வந்து கூப்பிட்டு வந்து ஹோமோசெக்ஸ் வந்து பண்ணியிருக்கானுங்க. அதில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணோன்னே அவன் வந்து பாட்டிலை தூக்கி அடிச்சுட்டு ஓடி வந்து 15 வயசு பையன் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதில் வந்து பாதிக்கப்பட்ட செஞ்சது வந்து ஒரு போலீஸ்காரனே இதை செஞ்சுருக்கான். இதை வந்து டிடிவி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சிங்க பெண்கள் படையை உருவாக்குனாருன்னா சிங்க ஆண்கள் படையை உருவாக்கணும் இருக்கு. அந்த அளவில் இவருடைய கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு கோமாளி வந்து அரசாண்டால் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாகிவிடும் அப்படின்றது தான் அதோட விளைவு. ஒரு கோமாளி அரசாண்டால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாகிவிடும். இந்த ஆட்சியை பற்றியோ அரசியலை பற்றியோ எதை பற்றியுமே எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து முதல்வரானா அரசு நிர்வாகம் முடங்கும், ஸ்தம்பிக்கும். அது பயிர்க்கடனாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, கட்டடமாக இருந்தாலும் சரி, டெல்லிக்கு விசிட் போனாலும் சரி, மக்களுடைய கோரிக்கைகளை சொல்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்தம்பிக்கும். வெறும் நாடக மேடை தான் வந்து அங்கே அரங்கேறும். ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு அதிக பவர் கொடுத்து நடக்கக்கூடிய நிர்வாகம் தான் தமிழக நிர்வாகம் என்பது. இங்கே முதலமைச்சருக்கே எதுவும் தெரியலன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் மோசமான நிலவரமாக இருக்குது. சரி, எங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. இது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.